ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முக்கியமான நிகழ்வுகள். அதாவது ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு அப்டேட் தான். என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விஷயம் டெலிவர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொய்யா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஒன்று, அடுத்து சௌந்தர்யா விஷால் கிட்ட இன்னமும் திருந்தாமல் ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. 2, மூன்றாவது முத்துக்குமரனுக்கு என்ன ஆச்சு 3வது ப்ரோமோல அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அப்டேட்டு. ஸோ மொத்தம் 3 டாபிக் வந்து பேச போகிறோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ராணுவ வந்து இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தீபக் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்போ சொல்கிறான், அந்த மாதிரி பிக் பாஸ் போன வட்டமே சொன்னார் என்கிட்ட, உன் கையை நம்பி தான் நீ இருக்கு அப்படின்ட்டு. அது அப்போ புரியல, எனக்கு இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கையை வச்சு தான் உனக்கு இந்த வீட்டில் சேவ் ஆகணும் இல்லையாங்கிறத சொல்லியிருக்காரு, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அது இந்த கையில் இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்களா, அப்போ பிக் பாஸ் தான் ஹிண்ட் கொடுத்துறாரு, பிக் பாஸ் தான் காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி மேபி இருக்கலாம். நானும் அது டவுட் போடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த கை அடிபட்டது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அடிபட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் நடத்துகிறானுங்க பாருங்கள். 3 வாரம் அவனுக்கு கை தூக்க முடியாது, ஆச்சு ஊச்சுன்ட்டு. ஸோ இவன் அந்த கான்செப்ட் படி புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க அப்படிங்கிறது க்ளீனாக நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை ஒத்துக்கிட்டான், அது அப்படி தான் நடக்குது போல அப்படின்ற மாதிரி. அப்போ புரியல, எனக்கு இப்போ புரியுது அப்படின்ட்டு. என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. அடுத்து இந்த சௌந்தர்யாவுக்கு என்ன தான் சொன்னாலும் ஒரு அறிவு இருக்கா இல்லை என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக ராணுவ மேலே அவளுக்கு எப்பயுமே ஒரு காண்டு இருக்க தான் செய்யுதுங்க. ராணுவ பற்றி தவறாக எங்கெங்கே கிடைக்குதோ சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவன் ஒன்று பண்ணிட்டான், அது நடிக்கிறானே இருக்கட்டுமே. அந்த இடத்துல அடிபட்டுருக்குல அவனுக்கு, டாக்டர்லாம் பார்த்து கட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ என்ன பண்ணணும், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரிடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன, நீ சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படிங்கிறத சொல்லிட்டாலே போதும். அப்போ எல்லாரும் சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் சொல்லி மஞ்சரி சொன்னாங்க. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருக்கான்றான். பின்ன வேறு என்ன பண்ணுவான் எனக்கு புரியல. இந்த வீட்டில் யாருங்க அவனா இயல்பாக பண்ணுறா? இப்போ சௌந்தர்யா பண்ணுறது எல்லாமே இயல்பா? எல்லா இடத்துலையும் ஜாக்லின் கிட்ட நின்று ஜாக்லின் மூக்கு வேர்த்தா, இது வந்து போய் மூக்கு தொடச்சி விடல, எல்லா இடத்துலையும் போய் சவுண்ட் விடல. ஏன் சவுண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க, சவுண்டு விடுறது தான் சவுண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் வாண்டடாக மூக்கு விடலையா? இல்லை வாண்டடாக அது கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய இடத்துல பண்ணுறது இல்லை. தேர்ஸ்டே வந்து சண்டை போடுறது, இந்த தேர்ஸ்டே வரல, நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த தேர்ஸ்டே சண்டை வரும், சண்டை போட்டு ஃப்ரைடே வந்து அழுகுறது. இந்த தேர்ஸ்டே வந்து நல்லா இருந்தால் சண்டை அப்படியே கண்டினியூ பண்ணுறது, இல்லாட்டி ஃப்ரைடே உட்காந்து அழுகுறது, இல்லை தேர்ஸ்டே அழுதுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்களும் தான் பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அது என்னன்னு எனக்கு புரியலைங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குது பார்க்கும் பொழுது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் டோட்டலாக சாஞ்சிட்டாங்க, கோட்டாக்கிட்ட எல்லாம் வந்து சாஞ்சிட்டு காலில் வந்து அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இப்போ சரியா, அவர் சேஃப் தான். ஆனால் அடித்து மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டார் போல், மயக்கம் வர மாதிரி போயிட்டாராம். அப்போ இப்போ சேஃப் தான், ஆனால் சேஃப் தான் சொல்கிறாங்க. அதை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதில் பவித்ரா கடிச்சு வைக்கிறாங்க, அவங்க வேறு பாய்சன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் கடிச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு, நான் சும்மா தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு அந்தளவு கடிச்சு வச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி முத்துவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலகலப்பு, பரபரப்பு, பயங்கரமான அடிதடி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஜெஃப்ரி உட்காந்து காலை நீ விட்றான், காலில் ஏதோ ஆகிடுச்சு, அடித்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து விழுந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரில. ஸோ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ பெரிய அடி இல்லை, ஆனால் சேஃப் தான் முத்துக்குமரன். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் தான் ஒட்டு மொத்தமாக. திருப்பியும் எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக விளையாடல. அதாவது டாஸ்க்கை விளையாட சொன்னால் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொரு இதுலேயும் நின்றுட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் யாருமே யாரதையும் தொடலை. சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டை விட்டு நம்ம ஆட விட்டுருந்தாலும் தெரியும். விசால் ஒரு பக்கம் ஆடுறான், அருண் ஒரு பக்கம் ஆடுறான், ரஞ்சித் ஒரு பக்கம் ஆடுறாரு. டேய் டாஸ்க் ஆடுங்க சொன்னால் நீங்கள் பாட்டு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ப்ரொமோகிமெல்லாம் வரிசையாக வருது. மேபி பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி வெறி கொண்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.